பிரகாஷ். ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணாச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையில எனக்கு ஒரு பெருமை என்னவென்றால், ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் உரையாற்ற வேண்டிய சூழ்நிலையில் அவருக்கு வாய்ப்பில்லாத காரணத்தால் நான் அதை உங்களோடு உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது நான் மிக பெருமையாக கருதுகிறேன். இந்த சமயத்தில் ஐயா கூறிய ஒரு வாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொல்லக்கூடிய ஞான புரிதல் அடைந்து விட்டால் ஞானிகளுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று கூறியவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். ஐயா கூறிய ஞானத்தை புரிந்து கொண்டால் மற்ற ஞானிகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அது யாரோட ஒப்பிடுறாரு? அவருடைய ஒப்பிடுறாரு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களுடைய ஒப்பிடுறாரு. ஆனா அதையும் தாண்டி என்னுடைய கருத்து, இந்த ஞானத்தை எளிமையாக்கியவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். இதை கண்டுபிடித்தவர், இது எளிமையாக கண்டுபிடித்தவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். நாம் அனைவரும் அதை பயன்படுத்துபவர்கள். அந்த வகையில் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நிகர் வேற யாருமே இல்லை. இருந்தாலும் அகத்தளவில் அவருக்கும் இது புரிந்து கொண்டவர்களுக்கும் அணு அளவும் வேறுபாடு இல்லை. நீங்க உண்மையில ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் புத்தருக்கும் வேறுபாடு இல்லை, உங்களுக்கும் ரமணருக்கும் வேறுபாடு இல்லை, உங்களுக்கும் ஜேகேவுக்கும் வேறுபாடு இல்லை. எத்தனை ஞானிகள் வேணா எடுத்துங்க, அவங்களுக்கும் உங்களுக்கு அணு அளவு கூட அகத்தில் வேறுபாடு இல்லை. புறம் சார்ந்த விஷயங்களில் அவரவர்களுக்கு அறிவு நிலைகள் தகுந்தாற் போல வேறுபாடுகள் இருக்கலாம். அகத்தில் அறிவே இல்லையே, அறிவுக்கே வேலை இல்லையே. அந்த நிலையில் இதுவரை வந்த ஞானிகளுக்கும் இதை புரிந்து கொண்டவர்களுக்கும் அணு அளவு கூட வித்தியாசம் இல்லை என்பதே திண்ணம். அதை உங்களோடு கூறிக்கொண்டு உங்களோடு கலந்துரையாட வந்திருக்கிறேன். உங்க சந்தேகங்களை, உங்களுடைய கேள்விகளையும் தாராளமாக நீங்க கேட்கலாம். இந்த உரை உங்களுக்கு கண்டிப்பாக ஞான தெளிவை கொடுக்கும் என்பது என்னுடைய உரை. அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேளுங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த மனித குலத்திற்கே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா இந்த மாதிரி புத்தருக்கு பிறகு இவ்வளவு ஞானியரை உருவாக்கியது ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் தான். புத்தர் காலத்தில் பல ஞானிகள் உருவானாங்க. அதன் பிறகு இத்தனை எண்ணிக்கையில் ஞானிகள் உருவாவது ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் வாழும் காலத்தில் தான். அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மட்டும் இல்லாமல் அவரால் ஞானம் பெற்றவர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் நமக்கு உண்டு. அதை நினைவில் கொண்டு நான் உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி உங்க கேள்விகளை எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். நீங்க தாராளமா உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண், வாங்க சொல்லுங்க. சார், நான் வந்து ஆன்லைன்ல தான் வகுப்பு அட்டன் பண்ணேன். போன வாட்டி, இந்த வாட்டி இல்லை, போன வாட்டி. எனக்கு அந்த புரிதல் இப்போ தெளிவாக இருக்கு. ஆனால் அப்பப்போ மறந்துடுது. அதாவது மறந்துடுதுன்னா அந்த பழைய இதில் வந்து போய் என்கேஜ் ஆயிடுறேன் எனக்கு அறியாமலே. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அகத்தளவில் நம்ம எதுவும் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் அதை, ஆனால் அதை விட்டு அந்த விட்டு அதை கான்சியஸாக நம்ம வந்து புறத்தில் வேலை செய்யும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கு. அகத்தை கண்டுக்காம இருக்கும்போது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா சார், இப்போ 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அது வந்து புஸ்தகமாகவும் இருக்கு. இப்போ நம்ம வந்து அதை வந்து இப்போ டெய்லி அதை வந்து டெய்லி ஒரு சொல்லி பார்க்கலாமா? ப்ரேயர் மாதிரி டெய்லி இதை வந்து காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு ப்ரேயர் மாடல்ல நான் சொல்லிக்கலாமா? ஏன்னா அது வந்து மைண்ட் ட்ரெயின் பண்ற மாதிரி ஆயிடாதுல்ல? அதாவதுங்க, அகத்துக்கு ட்ரைனிங் தேவையில்லை. ட்ரெயின் பண்ணீங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஓகே. எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த காட்டு விலங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ட்ரெயின்டு அனிமல்ஸுடைய ஆயில் ரொம்ப கம்மி. ஓகே. அது அதனுடைய இயல்போடு இருக்கிறது வந்து அது அழகாகவும் இருக்கும், அது வந்து இயற்கையாகவும் இருக்கும், அதனுடைய ஆயுளும் அதிகம். நீங்க ஓகே. தயவு செஞ்சு ஸ்ரீ பகவத்தே அவர்களை பொறுத்தவரை
அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டுமே போதும். அதை ஓகே ட்ரைன் பண்ணணும், மெமரிக்கு கொண்டு வரணும்ங்கிற முயற்சி கூட தேவையில்லை. இதுதான் ஸ்ரீ பகவத்கீதையுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே அதுதான். நீங்க ஓகே 10 கட்டளைகளை வந்து ட்ரெயின் பண்ணுமான்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கிட்டா போதும். முதல்ல ஞான தெளிவு ஏற்பட்டுறணும். அதுக்கப்புறம் 10 கட்டளை வந்து ரொம்ப இயல்பா மாறிடும். நம்முடைய இயல்பு அதுதான். ஓகே ஓகே அப்ப வந்து முதல் விஷயம் ஞான தெளிவடைவது மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஞான தெளிவை கூட நீங்க மெமரியில பண்ணி வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தாராளமா சரி மறந்துருங்க. மறதி என்பதே நம்முடைய மிகப்பெரிய கிஃப்ட். நீங்க ஞான புரிதல் கூட மறந்தாலும் தப்பு இல்ல. மறந்துட்டு உங்களோட போராடி பிரச்சனையில சிக்கி போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்துல அதுவே ஞாபகப்படுத்தும். ஓகே நமக்கு வந்து ஐயோ முடியலையே அப்படிங்கும்போது ஞாபகப்படுத்தும். இங்கதான் ஒண்ணும் வழி இல்லையே ஞாபகப்படுத்தும். வழி வரும்போது ஞாபகம் வந்துரும். அப்ப விட்டுருவோம். வழி வரும்போது ஞாபகம் வரும்போது இவ்வளவு நேரம் போராடிட்டுமேங்கிற குற்ற உணர்ச்சி கூட தேவையில்லைங்கிறாரு. ஓகே எப்ப நமக்கு நம்முடைய நினைவுக்கு அந்த புரிதல் ஞாபகம் வருதோ அப்ப விட்டா போதுமா. இவ்வளவு நேரம் ஓகே டிராவல் பண்ணிட்டோமே தேவையில்லாமங்கிற கில்ட் கூட தேவையில்லைங்கிறாரு. சோ ஓகே நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கூட கண்டிப்பா கிடையாது. இந்த புரிதலே உங்களை ஷார்ப்பா கூட்டு போகும். நீங்க உங்களை அறியாம தப்பு பண்ணா கூட அந்த அந்த அறியாம தப்புன்னு தெரிஞ்சுக்கிற நேரம் இருக்கு பாத்தீங்களா? முதல்ல ஒரு 1 மணி நேரம் கூட ஆகலாம். 1 மணி நேரம் நீங்க தேவையில்லாம டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரங்கிறது நீங்க எப்பல்லாம் நீங்க டிராவல் பண்றீங்களோ அப்ப என்ன 1 மணி நேரங்கிறது 50 நிமிஷமா மாறும். 40 நிமிஷமா மாறும். 1/2 மணி நேரமா மாறும். நாளடைவில் என்னன்னா பிரச்சனை ஏற்படும் கணத்திலேயே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுரும். அதெல்லாம் நமக்கு தாராளமா ஏற்பட்டுருச்சு. நாங்கலாம் அப்படிதான் இருக்கிறோம். அத நம்ம வந்து இயல்பாவே நடக்கும். நீங்க கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருக்குமே நடக்கும். அதனால இங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ட்ரெய்னிங் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. புரிதல் மட்டுமே போதுமானது. ஓகே சார். நன்றி நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப அவர் சொன்ன மாரி தான் நானும் இப்ப தான் வந்து யூடியூப் பார்த்து இதுல வந்தேன். இன்னும் ஞான முகாம் ஆன்லைன் எதுவும் நான் அட்டெண்ட் பண்ணல. ஓகே. நெக்ஸ்ட் மந்த் தான் அட்டெண்ட் பண்ணணும். மார்ச்ல தான் அட்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ம். அதுக்கு முன்னாடி இப்ப புக்கு வாங்கியிருக்கேன். ஞான விடுதலை, அப்புறம் கவலையிலிருந்து விடுபட, அப்புறம் தியானத்தை விடு ஞானத்தை அந்த 3 புக்கும் வாங்கியிருக்கேன். இப்ப ஓகே. அதுல நான் எந்த புக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும் சார்? எனக்கு நல்ல கிளாரிட்டி வர்றதுக்கு. ஆமா நீங்க இப்ப அவர் அ ஆ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஞான விடுதலை படிங்க. சரி. 2வது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற நூல ஆ. படிங்க. ம். 3வதாக தியானத்தை விடு ஞானத்தை பெறு. கிவ் அப் மெடிடேஷன் கெட் ரிலேட்மென்ட் அத படிங்க. இந்த 3 வருஷம் படிங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஒரு நல்ல உங்களுக்கு தெளிவு ஏற்படும். இதையும் தாண்டி உங்களுக்கு சில சந்தேகங்கள் வருதுன்னா ஞானப்பட்டறை என்ற புக் இருக்குங்க. ஓகே. ஞானப்பட்டறைனா வேற ஒண்ணும் இல்ல. ஐயா கிட்ட மத்தவங்க குடுத்த கான்வர்சேஷன் தான் ஞானப்பட்டறையா இருக்கு. ஓகே. அந்த புக் வந்து உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். சோ ஓகே. தாண்டி ஒரே ஒரு புக் வாங்கிக்கங்க. ஞானப்பட்டறைன்னு ஒரு புக் வாங்கிக்கங்க. அது ஒரு ஓகே. கான்வர்சேஷன். ஞானம் ஓகே. ஞான முகாம் அட்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அதனால ஓகே. அந்த ஒரு புக் உங்களுக்கு அதுக்கப்புறம் உதவியா இருக்கும். இது ஓகே. போதுமானதுதான். இத தாண்டி நீங்க நேரடியா ஐயாவை சந்திக்கணும்னா தாராளமா ஞான முகாம் வாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா இருக்கும். வாங்க. அதுக்கு தான் வரணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது கண்டிப்பா. சான்சஸ் கிடைக்கும்போது வந்துடுறேன். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்ப அவர் முன்னாடி சொன்ன மாரி தான். நான் இப்ப ஒரு நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படும்போது நம்ம அதுக்குள்ளேயே போயிடுறோம். ஆனா ம். கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு அந்த இது நமக்கு அகத்துல வேலை ஒண்ணும் இல்லையே! நம்ம இத நினைச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறோம். ஆனா அந்த அந்த ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ படுற வேதனை இருக்குல்ல, அந்த ஒரு ஒரு மனவேதனை. அது வந்து நம்ம பட்டு தான் ஆக வேண்டியிருக்கு இல்லையா? இல்ல. அது வேற வழி இல்லம்மா. நீங்க தெரிந்த கணம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரமா, 1 மணி நேரமா டிராவல் இப்படி பண்ணிட்டோமே தேவையில்லாமங்கிற கில்ட் தயவு செய்து வேண்டாம். ஏன்னா ம். இது வந்து இதுக்காக நீங்க மெமரி பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. ம். நம்ம வந்து நம்மள அறியாமல் செய்த தவறுகள், அறியாமல் டிராவல் பண்ணிட்டோம், அறியாமல் முரண்பட்டுட்டோம் அப்படின்னா, அதுவும் குற்றம் அல்ல. ம். அறிந்த பிறகு நம்மள அறியாமலே விட்டுருவோம். அதனால ம். இது என்னன்னா, அந்த அறியிற நேரம் என்பது வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆமா, ஆமா. அது கண்டிப்பா வந்து 1/2 மணி நேரங்கிறது
20 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம், 1 செகண்டா மாறிடும் அது கண்டிப்பா. அது நடக்குது. நமக்கு தானா எல்லா ஞானிகளுக்குமே நடந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்க தைரியமாக இத வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணுமாங்கலாம் விட்டுருங்க. என்ன வேணா நடக்கட்டும். தெரியாமல் செய்வதற்கு நாம் பொறுப்பே அல்ல. தெரிந்த பிறகு விடுவதற்கு தான் நமக்கு வாய்ப்பே இருக்கு. அதனால ஆமா. தாராளமா நீங்க மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு கதை சொல்லுவோம். ஒரு ஐயா சொல்லுவாங்க. ஆ. நம்ம ஒரு ஒரு வீட்ல குடியிருக்கிறோம். வாடகை வீட்ல குடியிருக்கிறோம். ம். இந்த வாடகை வீட்ல குடியிருந்துட்டு, ஒரு நம்முடைய குழந்தையுடைய பள்ளி படிப்புக்காக அடுத்த வீதியில குடி மாத்துறோம் வாடகைக்கு. ம். இடத்த மாத்திட்டோம். அடுத்த ம். வீதியில நம்ம குடி போயிட்டோம். இப்ப ஒரு ஆபீஸ்லேருந்து வரும்போது, தவறுதலா பழைய வீட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கங்க. ஆ. வந்து நின்ன உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அடடா! நம்ம ஆமா. பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடு இது இல்ல. அப்படின்னு என்ன பண்ணுவோம்? திரும்பிடுவோம். இதுக்காக நீ ஆமா. வந்து நான் வீடு மாறி விட்டேன், வீடு மாறி விட்டேன்னு ரெக்கார்ட் பண்ணுமா மைண்டுக்கு? இல்ல. அது மெமரி பண்ணி நம்ம வந்து ட்ரெய்னிங் எடுக்கணுமா? பயிற்சி எடுக்கணுமா? ஒண்ணுமே தேவையில்ல. ம். தவறுதலா போனா தெரிந்த இடம் விட்டுட்டு பழைய வீட்டுக்கு வந்தா புது வீட்டுக்கு வந்துடலாம் இல்லையா? ம். ம். அதுக்காக ம். வந்து நான் பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா? தேவையில்லைல்ல. தேவையில்ல, தேவையில்ல. இது அதேதான். நம்மள மீறி, நம்மள அறியாமல் நம்ம வந்து மனசோட போராடிட்டோம், மனசோட டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா, தெரிந்த இடத்துல விட்டு வந்துடலாம் இல்லையா? கரெக்ட். அதுக்காக நம்ம எந்த ட்ரெய்னிங் தேவையில்ல. இந்த ஐயாவுடைய புரிதல்ல வந்து புரிந்து கொள்ளுதல் மட்டுமே போதுமானது. இந்த ஓகே. புரிந்து கொள்ளுதலே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம அகச்சரணாகதி நமக்கு வழங்குதுங்க. ஓகேங்க. இல்ல இப்ப என்னன்னா, அதுல என்னோட இயல்பே என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அத நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. அத விடுறது கிடையாது. அப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி, அத கன்டினியூவா அதுக்கு நீங்க சொன்ன மாரி அதுக்கு உயிர் குடுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த விஷயத்துக்கு. இப்படி ஆயிடுச்சே, ஆயிடுச்சே, ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, என்னோட ஆரம்பத்துல இருந்து அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கு. இல்ல ஆனா இல்லம்மா. இப்ப நம்முடைய இதுல கேரக்டர் என்பது கணந்தோறும் மாறிட்டு தான்மா இருக்கு. ம், கேரக்டர் வந்து நம்மளால மாத்த முடியாது. ம். நமக்கு மாத்தக்கூடிய தகுதி கிடையாது. ஆனா நம்ம செயல் மாற மாற நம்முடைய கேரக்டர் மாறிட்டே இருக்கு. மாறிரும். ம், நம்ம எப்பயுமே வந்து கேரக்டர மாத்திட்டு செயல மாத்தணும்னா சாத்தியமே இல்ல. ஆனா ம். செயல மாத்த மாத்த நம்முடைய கேரக்டர் மாறும். அதனால மாறிரும். எப்படி இருக்கோ நீ உங்கள அறியாம போறான்னா தப்பே இல்லம்மா. தெரிந்த ஓகே. இடம் விட்டுருங்க. அங்க வேலை இல்லன்னா கண்டுபிடிச்சிருங்க. தெரியாம நம்ம போராடுறதுக்காக கில்ட் மட்டும் தயவு செஞ்சு வேணாம். கில்ட் என்பது ரீஃபீடிங் பண்றோம். எகைன் எகைன் அதையே தான் நம்ம வந்து ஐயோ! நடந்துருச்சே நெனச்சு தேவையில்லாதத நெனச்சிட்டு இருக்கோம். திருப்பி. எகைன் ம். எகைன் அதே செயல தூண்டும். அதனால கில்ட் தேவையே இல்ல. ஓகே. ஓகே. அப்ப இதனால என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு அந்த இது வர வர கில்ட் இருக்க இருக்க நம்ம வெளியில வந்து புறத்துல பார்த்தீங்கன்னா, கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், இரிட்டேட் ஆகுது. யார்ட்டனாலும் கோவப்பட்டு பேசுறது, இரிட்டேட் ஆகுறது. இத மனசுலயே வச்சுட்டு மத்தவங்கள்ட்டயும் நம்ம அந்த இத காட்டுற மாரி வந்துருது நமக்கு. அது தயவு புறத்துலயும் நமக்கு. இல்லம்மா. அதுக்காக தயவு செஞ்சு கில்ட்டே ஆகாதீங்க. உங்கள ஆ, அறியாம தான் நடக்குது. நம்ம ஆமா. ஆக்டிவிட்டி செய்யலையே! அது ஓகேன்னு எடுத்துங்க. அது ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம ஓகே, ஆக்டிவிட்டி ஓகே நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்னு விட்டுருங்க. ஐயோ! ஓகே, ஓகே. எப்பவுமே கில்ட்ன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிந்து போனதோடு முரண்படுவது தான் கில்ட். ஆமா. முடிந்து போனத மாத்த முடியுமா? முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிந்து ஆமா, போனதோடு முரண்படும்போது, எது வேண்டாம்னு நெனைக்கிறோமோ, அது வேண்டாம், வேண்டாம் நடந்துருச்சு, நடந்துச்சு அதையே நெனச்சுட்டு இருக்கோம். ஸோ, ஆமா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பண்ணிட்டோம். அப்புறம் அதையே நெனச்சுட்டு இருக்கும்போது, தேவையில்லாத ஒண்ண தானே திரும்ப திரும்ப நெனச்சு நெனச்சு என்ன பண்றோம்? ம். நினைவுகளுடைய பதிவுகள அதிகமாக்குறோம். ஜாஸ்தி ஆகுது. ம். தேவையில்ல. கில்ட்ட மட்டும் விட்டுருங்க போதும். கில்ட் வந்து சரிங்க. தானா வருதுன்னா தாட்டா எடுத்துக்கங்க. உங்கள அறியாம ஓகே, கில்ட் வருது அப்டின்னா தாட்டு. நீங்களா ஓகே, டெவலப் பண்ணாதீங்க. கில்ட்ட வந்து நீங்களா டெவலப்பே பண்ணாதீங்க. ஓகே, 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 ஓகே. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ. ஐயா வணக்கம் ஐயா. மன்னார்குடியிலேருந்து உதயகுமார். ஐயா வணக்கம், வணக்கங்கய்யா. சொல்லுங்க. ஐயா இப்போ விடுதலை அடைஞ்சாச்சியா? இப்போ விடுதலை அடைஞ்சோடனே நம்ம பிரபாகத்தில் வந்து குழப்பம், சிக்கல், பிரச்சனை இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் நாளாக நாளாக வேற ஏதாவது அந்த பிரவாகத்துக்குள்ள போகுமா? இல்ல ஐயா இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. முழுசா சொல்ல முடியுங்க. அதான் ஐயா, இது அப்ப இப்ப நமக்கு ஆரம்ப நிலையில இருக்கையில ஒன்றும் பெருசா தெரியல அந்த பிரவாகத்துல, எண்ண ஓட்டத்துல. நாளாக நாளாக வேற மாதிரி ஏதாவது தோணுமா? ஓகேங்க. ஐயா நீங்க ஒரு ஆ, எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க. ஆ, இப்ப இந்த ஞானத்திலிருந்து விடுதலை அடைகிறதுல வந்து படிநிலைகளே முதல்ல கிடையாதுங்க. ஆரம்பத்துல இப்படி இருக்கும். அடுத்தது என்ன மாறுமா? அப்படிங்கிற நன்றி. கேள்வி ஒன்ஸ் இது வந்து கடைசி படியே இதுதான். இது படிநிலைங்கிறதுக்கே வார்த்தை படிநிலையே கிடையாது. எப்ப புரிஞ்சுங்களோ அப்பயே நமக்கு நம்மள தெரிஞ்சு விட்டு நம்ம தப்பு பண்ண மாட்டோம். தெரியாம நடக்கிறதெல்லாம் ஓகே தான். அதனால இது வந்து படிநிலைகள் கிடையாது. புரிந்த கணம் சரிங்கய்யா. இதுதான். ம். நம்ம 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 வந்து மனச ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்.
அந்த டிஸ்டர்பன்ஸை நிறுத்திட்டோம். அப்போ மனசு ரைட்டு. தானா இயங்க ஆரம்பிக்குது. ம் ம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்கன்னாவே தப்புதாங்க, தேவையில்லாதது. சரிங்க சரிங்க. எதிர்பார்க்கும் போதே என்னன்னா நம்ம இருக்கிறத மறுதளிக்கிறீங்க. என்ன ம் இருக்குதோ ம். அது வந்து மாறுதல் அடையணுங்கிறத எதிர்பார்ப்பு. அது தேவையே இல்லை. என்ன இருக்குதோ அது சரியானது. அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை. அது இயற்கையானது. அதை அப்படியே விட்டுற வேண்டியதாங்க. அது எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். எப்படி இருக்கோ அது சரியானது. அங்க நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. இருப்பதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அங்க வந்து இது மாறி அப்படி ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நம்முடைய தேடுதலே அதிகமாக்கிட்டு இருக்கு. அது தேவையே இல்லை. நன்றிங்க நன்றிங்க. நன்றி, நன்றிங்க. ஓகேங்க. ஐயா சுரேஷ் ஐயா வாங்க. ரொம்ப நேரமா கையை தூக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆமாங்க ஐயா. உங்களுக்கு கைவலியே நன்றி. வந்துரும் போல தோணுது. வாங்க. சரி, நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க, அதனால நான் தொல்லை பண்ணேங்க ஐயா. நல்லது, காத்துட்டு நல்லது, இருந்தேன். நல்லதுங்க. சொல்லுங்க. ஐயாவை நான் நேர்ல பார்க்க நிறைய ஐயாவோட வீடு பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ஓகே. உங்களோட நேரடியா உரையாடுறதுல மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஐயா, இப்போ அந்த பகவத் பாதையில தாட் அண்ட் திங்கிங் தான் பிரதான முக்கியத்துவம். இது கண்டிப்பா. இது ரெண்டுக்கும் எனக்கு வேறுபடுத்தி பார்க்கவே தெரியல. ஆ, எது திங்கிங் எது தாட்டுன்னே தெரியல. ஓகே. அது ஒரு விளக்கம் கொடுக்குறேங்க. அதாவதுங்க ம், தாட் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம தாமா வர்றது எல்லாமே தாட்டுங்க. நம்மளா சரிங்க. ஃபுல்லா திங்க் பண்ணா அது திங்கிங்க. இப்ப நாம சரி திங்க் பண்றது தாட்டை மீறி நம்மளால திங்க் பண்ண முடியாது. தாட் ஒரு நாளைக்கு நமக்கு லட்சக்கணக்கான தாட்ஸ் வருது. அதுல அதுலதான் எதையாவது ஒண்ணு நம்ம திங்க் பண்ண முடியுமே தவிர வராத தாட்டை நம்மளால திங்கிங்கா மாத்தவே முடியாது. வந்த தாட்டை தான் திங்கிங்கா மாத்த முடியும். ஈவன் உங்களுக்கு இப்போ வந்து தாட் எது திங்கிங் எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியலன்னா அதை தாட்டா எடுத்துங்க. நல்லா நல்லா தெரியுது நான் தான் இதை வில்ஃபுல்லா திங்க் பண்றேன் அப்படின்னா மட்டும் அது திங்கிங்கா எடுத்துங்க. இல்லை என்னால பிரிச்சு பார்க்க முடியலன்னா அதுக்கு தாட்டுங்கிற முத்திரை குத்திருங்க. அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையும் இல்லை. அது எப்படி வேணா இருக்கலாங்க. சரிங்க ஐயா. இப்போ தாட்ல அறிவுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். நான் புத்தகங்கள் சில படிச்சிருக்கேன், அதுல இருந்து விஷயங்க. தாட்டுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். அறிவுக்கு வேலை இல்லை. அறிவுக்கு புறச்செயல்ல தான் வேலை இருக்கு. அந்த புறச்செயல்ல மாற்றி அமைக்கிறது தான் எங்க போராட்டமாவே இருக்கு. அதை எப்படி மாத்துறது, புறச்செயல்ல எப்படி அறிவை பயன்படுத்துறதுன்றத தெளிவு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஐயா புறத்தை பொறுத்தவரை அறிவை கொண்டு நிர்வாகம் பண்ண வேண்டியதுதான். இப்ப நம்ம வீட்டுக்கு சரிங்க பக்கத்துல ஐயா. சாக்கடை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதை வந்து எப்படி வந்து முறையா ட்ரைனேஜ் ரெடி பண்ணி அதை அனுப்புறதுன்னு பார்க்கணும். இப்ப எந்த செயலா இருந்தாலும் சரி அறிவை கொண்டு புறத்துல செயல்படணும். உங்களால முடியாததுன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். முடியறத மாத்தக்கூடிய அறிவை நம்ம வச்சுக்கணும். முடியாததை இது வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நம்ம வெளியில என்ன வாய்ப்பு இருக்கோ அதான் ஐயாவுடைய 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை, ஒரு அற்புதமான கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்டியதை எடு, எட்டாததை கொடு. கொடுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இறைவனிடம் கொடுத்து விடு. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. முடியாததை என்ன பண்றீங்க? முடியலையே வருத்தப்படுறதை விட அதை இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க. அது பார்த்துக்கும். முடிஞ்சது நம்ம கையில நாம தான் செய்யணும். அது நம்ம முடிஞ்சதையும் இறைவனிடம் ஒப்படைக்கிறது தான் தப்பு. நம்ம முயற்சியால தான் சரி பண்ணி ஆகணும். புறத்தை பொறுத்தவரை முடிந்ததை எடு, முடியாததை கொடு அப்படின்னா இயற்கை கிட்ட கொடுத்துருன்னு அர்த்தம். நீங்க வந்து வெளியில பொறுத்தவரை நம்ம முயற்சியால தாங்க சக்சஸ் பண்ணி ஆகணும். நமக்கு சரி தாகம்னா கூட நம்ம தானா தண்ணி வந்து நம்ம வாயில் விழுவாது. நாம தான் எந்திச்சு போய் குடிச்சாகணும். அப்போ வந்து புறம் சார்ந்த செயலுக்கு முயற்சி அவசியம். சரிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா கடைசியா என் சைட்ல இருந்து ஒரு கேள்வி கொடுங்க. மனோலயம் மனோநாசம் அப்படின்றதுக்கான வேறுபாடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு சாப்பிட்றது இப்போ பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து அதை வந்து அதை மனோ லயத்தில் எடுத்துக்கலாமா இல்லை மனோ நாசத்தில் எடுத்துக்க முடியுமா? விரும்பி சாப்பிட்றேன், அதை வந்து என்ன சொல்றது கட்டுப்பாடின்றி விரும்பி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறைய குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் புரிதலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கு. என்னை உடனே விட முடியல, இருந்தாலும் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா மனோலயம் மனோநாசம் எது இம்பார்ட்டன்ட்?
நாசம் தான் வந்து கடந்து போறதா இல்ல லயம் தான் கடந்து போறதா? நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஒண்ணு வந்து மனோலயம், மனோநாசம்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. 2வது புகைப்பிடித்திலிருந்து விடுபடுவது எவ்வாறுன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ம். ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம. ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர், மனோலயம் என்பது நம்முடைய செயல் அனைத்திற்குமே மனோலயம் வேணும். இப்ப இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க கலந்துக்கிறீங்க. நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க. கேட்கறதுக்கும் மனோலயம் வேணும். பேசுறதுக்கும் மனோலயம் வேணும். மனோலயம் இல்லாம எந்த வேலையுமே செய்ய முடியாது. லயம் ஆனா மட்டுமே ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். அப்ப நீங்க மனோலயம் இல்லாம இந்த வாழ்க்கையே கிடையாது. மனோலயம் மிக மிக அவசியமான விஷயம். ஓகே. மனோலயம் கலையிறது, அதுக்கு பேர் தான் மனோ நாசம். ஆக்சுவலா மனோ நாசத்துக்கு இன்னொரு வேர்டு ஐயா சொல்லுவாங்க. ரொம்ப அழகான வேர்டு. அந்த வேர்டை புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு அந்த வேர்டை கேட்டாவே அது புரிஞ்சிடும். மனோநாசம் இஸ் ஈக்குவல் டு மனோலயநாசம். மனோலயம் ஓகே. ஏற்படுறது வந்து கலையணும். இப்ப நீங்க வந்து ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டீங்க. இது முடிஞ்ச விட்டு நீங்க வீட்டுக்கு உள்ள போகணும். இல்ல உங்க டின்னர் வேணுமா சாப்பிடணும். இல்ல உங்க வீட்ல வந்து மனைவி இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசணும். ஏதோ ஒரு வேலை செஞ்சாகணும். அப்ப இதிலிருந்து கலைஞ்சு அதுக்கு மாறணும் இல்லையா? ஆ ஆ ஒரு லயம் கலைஞ்சு இன்னொரு லயம் ஆகணும் இல்லையா? அதுக்கு ஓகே. பேர் தான் மனோலய நாசம் அல்லது மனோநாசம் என்று பெயர். மனோநாசம் என்பது இயற்கையான அமைப்பு. நீங்க விருப்பப்பட்டு மனோநாசத்தை அடையவே முடியாது. விடுதலை ஓகே. என்பதும் மனோநாசம் என்பதும் ஒண்ணுதான். ஓகே. விரும்பி அடைய முடியாது. முயற்சி பண்ணி அடைய முடியாது. முயற்சியை கைவிட்ட நிலையில தான் மனோநாசம் என்பது ஏற்படும். ஓகேங்களா? ஓகே. மனோநாசம் இயற்கையானது. மனோலயம் நம்மளுடைய முயற்சியால் ஏற்படுவது அல்லது இயற்கையாக ஏற்படலாம். எப்படி வேணா ஏற்படலாம். ஆனா ஓகே. 100% மனோநாசம் என்பது இயற்கையா தான் ஏற்படும். நீங்க மனோநாசத்தை முயற்சி பண்ணி அடையவே முடியாது. உங்க முயற்சியை கைவிட்டீங்கன்னா மனோநாசம் வந்துரும். சோ ஓகே. மனோநாசம் என்பது நம்முடைய கவனத்தை மாற்றக்கூடியது. ஒண்ணுல லயமா இருக்கிறோம். இப்போ இந்த ஜூம் மீட்டிங்ல லயமா இருக்கிறீங்க. இதிலிருந்து விடுபட்டு இது முடிச்ச விட்டு நீங்க வீட்டு வேலையை பார்க்கணும். அல்லது ஒய்ஃப் கிட்ட பேசணும். அல்லது அடுத்தது டின்னர் சாப்பிடணும். அல்லது தூங்க போகணும். ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ இதிலிருந்து விடுபட்டா தானே போக முடியும். விடுபடுதல் என்பதே மனோநாசம். இது இயற்கையான விஷயம். அதுக்கு முயற்சி ஒருபோதும் உதவாது. முயற்சியை கைவிட்ட நிலையில் மனோநாசம் என்பது சாத்தியம். இது முதல் கேள்விக்கான பதில். ஓகே. 2வது, தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது எப்படி? முதலில் தீய பழக்கம் என்றால் என்ன? நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கங்க. தெளிவா புரிஞ்சுக்கங்க. நமக்கு எத்தனையோ நீங்க வந்து டீ சாப்பிடுறது நல்ல பழக்கமா, தீய பழக்கமா? 1 2 சாப்பிட்டா பரவாயில்ல. அ. அது சரி. இப்போ வந்து டிவி பார்க்கறது, டீ சாப்பிடுறது, உணவு சாப்பிடுறது, வேலையை பார்க்கறது கூட கெட்ட பழக்கமா மாறும். தீய பழக்கமா மாறும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லா பழக்கமும் தீய பழக்கம் அல்ல. ஓகே. பழக்கத்தின் கண்ட்ரோல்ல நீங்க இருந்தீங்கன்னா அது தீய பழக்கம். ஓகே. ஓகே. புரியுது, நல்லா புரியுது. புரிஞ்சுக்கங்க. இப்ப டீ வந்து நீங்க சாப்பிடுறீங்க. நினைச்சா சாப்பிடுவேன், வேணாம்னா விட்டுருவேன்னு சொன்னீங்கன்னா அது தீய பழக்கமே கிடையாது. ஓகே. இல்ல டீ கடைய பார்த்தாவே போதும், என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, போய் சாப்பிட்டு தான் வேற இடத்துக்கு போவேன் அப்படின்னா அது தீய பழக்கம். ஓகே. ஓகே. டீ ஓகே. அதனுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிறீங்க. ம். அது ம். எல்லாமே ம். தீய பழக்கம். முதல்ல தீய பழக்கத்தை நேரடியா எதிர்த்து நம்மால ஜெயிக்கவே முடியாது. ஓகே. ஏன் முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்முடைய இன்ப நாட்டம். புத்தர் சொன்னார் இல்லையா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் வந்து இன்ப நாட்டம். இப்போ வந்து நீங்க ஸ்மோக் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மோக் ம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்மோக் பண்ணா நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீ ஆகுது. அப்படியே ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இன்ப நாட்டத்தின் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்மோக் பண்ணீங்க. ம். பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா திடீர்னு என்ன பண்றீங்க? ஸ்மோக் பண்றதை நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸ்மோக் ஆமா. பண்றதை நிறுத்தினா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு வகையான இன்ப நாட்டம். இன்ப நாட்டம் வந்து ஓகே. தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு வருது. முதல்ல ஓ ஸ்மோக் பண்ணா நல்லா இருப்பேன்னு நினைச்சிச்சு. இப்ப என்ன பண்ணுது? ஸ்மோக் பண்றதை நிறுத்தினா நல்லா இருப்பேன்னு நினைக்குது. சோ இதுவும் ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். இன்ப ஓகே. நாட்டத்தின் வழியில நம்ம தீர்வு காணவே முடியாதுங்க. அப்ப ஓகே. என்ன ஓகே. பண்ணணும்? நீங்க வந்து ஸ்மோக் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு, அத பத்திய தாட் வருதுன்னு வச்சுங்களேன், அத திங்கிங்கா மாத்தக்கூடாது. ஒரு தாட் ஓகே.
திங்கிங்கா மாற்றக்கூடாது. உங்க கண்ட்ரோல் மீறி திங்கிங்கா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ம். ஆக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. ஆக்ஷன் ஓகே. கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, செக்கு மாடு மாதிரிங்க. அது மாட்டினவங்க யாராலும் வெளியே வர முடியாது. ம். 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 முதல்ல தாட், ஓகே. 2வது திங்கிங், ம். 3வது ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுடைய விளைவு நல்லதா இருந்தா நமக்கு ஒரு பெருமை, காலை தூக்கிறோம் சூப்பர் அப்படின்னு. அதனுடைய ம். கெட்டதா இருந்தா கில்ட் ஆகும். ம். 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 இப்ப இந்த தீய பழக்கத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாட் வருது, ஸ்மோக் பண்ணா எப்படி இருக்குன்னு தாட் வருது. நீங்களா டெவலப் பண்ணி திங்கிங் ஆக்குறீங்க. திங்கிங் ஆகணும் உடனே என்ன பண்றீங்க, ஆக்ஷனுக்கு கொண்டு போயிடுறீங்க. உங்க கண்ட்ரோல்லே இல்ல, ஸ்மோக் பண்ணிடுறீங்க. ஸ்மோக் முடிச்ச உடனே கில்ட் ஆகுறீங்க. எவ்வளவு சொன்னாலும் நம்ம திருந்தல, நாம வந்து இப்படி மோசமான ஆளா தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கில்ட் ஆகுறீங்க. இப்ப ம். ம். எதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மோக் பண்ண நேரம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஆனா அதை விரும்பின நேரம் வந்து ஒரு 1/2 மணி நேரம், அதை வெறுக்கிற நேரம் வந்து 1/2 மணி நேரம். 1 மணி நேரமா ம். நீங்க ஸ்மோக் பண்றத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்மோக் பண்ண நேரம் ஒரு 10 நிமிஷம் தான். இது என்ன ம். ரீபீட்டிங் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு செயின் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இது விடுபடவே முடியாது. ஓகே. ஓகே. விடுபடுவதற்கான வழி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல சுதந்திரமா விட்டுருங்க மனசை. தாட் என்ன வேணா வரட்டும், ஸ்மோக் பத்தி வரட்டும். நீங்களா அதை டெவலப் பண்ணாதீங்க. திங்கிங்கா மாத்தாதீங்க. தாட்டா ஓகே. என்ன திங்கிங்கா மாத்தலனாவே செயலாக மலராது. சரி, ஓகே. அறியாமலே திங்கிங்கா பண்ணிட்டீங்க. திங்கிங் பண்ணிட்டீங்கன்னாவே ஸ்மோக் பண்ணிடுவீங்க. ஸ்மோக் ம். வரக்கூடிய கில்ட்டியாவது விடுங்க. ஓகே. ஓகே. இதெல்லாம் முடிஞ்சதை எடுத்துக்கிட்டு தப்பே இல்லை, முடிஞ்சு போச்சு, இவ்வளவு நல்லா அடிச்சுட்டு தான் இருக்கிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உங்க முடிவுக்கு உங்க மனசு கட்டுப்படும். கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா, தாட்டோட அளவு குறையும். நீங்க ஓகே. இப்படிதான் அந்த ஸ்மோக்கிங் விடுபட முடியுமே தவிர நேரடியா எதிர்த்து விடுபடவே முடியாது. ஓகே சார். ஓகே. 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 வந்து ஆக்சுவலா ராமாயணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. ராமாயணத்துல வாலின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ம். இந்த வாலியை நேரடியா எதிர்த்து போராடினவங்களால ஜெயிக்கவே முடியாது. வாலியை நேரடியா எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், வாலியோட எனர்ஜி 100%, உங்க எனர்ஜி 100%. நீங்க எதிர்த்து போராடும் உங்களது 50% போயிடும். ம். 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 ஜெயிக்க முடியாது. வாலிய மறைந்திருந்து தான் தாக்கணும். ஓகே. அதுதான் கிருஷ்ணருடைய வியூகம் அதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தாட் என்ன வேணா வரட்டும், சுதந்திரமா விடுங்க. நீங்க திங்கிங்கா மாத்தாதீங்க. ஓகே. 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 தெரியாம ஸ்மோக் பண்ணிட்டா கூட கில்ட் ஆகாதீங்க. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்ச இடத்துல வாட் இஸ் நெக்ஸ்ட்னு பாத்துங்க. அடுத்து பேசிக்கலாம் விட்டுருங்க. ம். என்ன ம். வந்தா கூட இன்னைக்கு இல்ல, நாளைக்கு குடிச்சுக்கலாம், நாளைக்கு ஸ்மோக் பண்ணிக்கலாம், இன்னைக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணுங்க. இது ஒரு தேவையில்லாம போயிடும். 2வது இன்னொரு விஷயம், இப்படி கில்ட்டோட இது தீய பழக்கத்துல மாட்டிட்டு ஸ்மோக் பண்றவங்கள பாத்தீங்கன்னா, அந்த 10 நிமிஷத்துல எவ்வளவு வேகமா ஸ்மோக் பண்ணுவாங்க தெரியுங்களா? ம். அவ்வளவு வேகமா ஸ்மோக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ம். எகைன் எகைன் இது தேவைப்படும். நான் முதல்ல ஒரு சுகர் பேஷண்ட பத்தி நான் சொல்றேன். ஒரு சுகர் பேஷண்ட். அவரு வந்து இனிப்பு சாப்பிடவே கூடாது. ஆனா இனிப்புல ம். அலாதிக பிரியம். அவர் எதிர்பர ஒரு 10 லட்டு வச்சிருக்காங்க. பார்த்தாருன்னா சாப்பிட்டுருவாரு. அவ்வளவு ம். ஆர்வம் அதுல. ஆனா அவருக்கு சுகர் இருக்கு. அவரு எதிர்பர தட்டி வச்சிருக்காங்க. சுத்தியும் முத்தியும் பார்க்கிறாரு, யாரையுமே காணோம். டக்கு டக்குன்னு 4 லட்ட காணோம். எப்படி ஒரு ஒரு 50 செகண்ட்ல 4 லட்ட காணோம். ம். அவரு திருப்தி அடைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் திருப்தி ஏற்பட்டிருக்காது. அடுத்தது லட்ட பார்த்தாலும் சாப்பிடுவாரு. இப்ப என்ன ம். 10 லட்டு இருக்குது. யார் வேணா திருப்பி போட்டோம். எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஒரு லட்ட பிரிச்சு, கொஞ்சம் உடைச்சு, ஒவ்வொரு முத்துக்களா சுவைச்சு சாப்பிட்டாருன்னா, 1/2 லட்டுக்கு மேல அவருக்கு தேவையே படாது. அதிலேயே திகட்டிடும். போதும்னு எண்ணம் வந்துரும். அப்ப அடுத்த தடவ என்ன பண்ணுவாரு, இது தேவையில்ல. இதனால ஏன் உடம்ப கெடுத்துக்கணும்? இந்த வெள்ளை சர்க்கரை வந்து உடம்ப கெடுக்குதுங்கிறாங்க. நாம இத சாப்பிட்டு என்ன ஆகப்போகுது? பரவால்ல விட்டுருவோம். அப்படிங்கிற மனநிலை ஈஸியா வந்துருவாரு. ம். நிறைவு ஏற்படாத ஒரு தன்மை தான் எகைன் எகைன் வந்து அந்த அந்த பரபரப்பா 4 லட்ட சாப்பிட்டாரு பார்த்தீங்களா? அடுத்த லட்ட பார்த்தாலும் அந்த வேகம் வரும். ரசிச்சு பொறுமையா சாப்பிட்டு இருந்தாருன்னா, அடுத்த தடவ அவருக்கு தேவைப்படாத ஒண்ணா போயிரும். அதனால
நீங்க ஸ்மோக்கிங் எதுவுமே தீய பழக்கம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னாவே அதுல மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாமே ஓகே எடுத்துங்க, தேவையில்ல விட்டுருவோம், இதனால வந்து பெரிய ஒரு நமக்கு நன்மை கிடையாது அப்படின்னு முடிவு மட்டும் எடுத்துங்க. தாட்டாவே விடுங்க, திங்கிங்கா மாத்தாதீங்க. தீய பழக்கத்தை பொறுத்தவரை வெற்றி என்பது வாசல் வழியில் ஏற்படாது, பின்வாசல் வழியா தான் ஏற்படும். நேர்மையை எடுத்து நீங்களால் ஜெயிக்கவே முடியாது. இந்த புரிதல் இருந்தா நீங்க தாராளமா அதை வந்து வெற்றி கொள்ளலாம், ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஓகே சார், ஓகே சார். மகாலட்சுமி ஜெகதீஸ்வரன், நீங்க வாங்கம்மா, நீங்க தாராளமா பேசலாம், வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா இப்போ வந்து நம்ம சாதாரண இருக்கையில எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுவும் அந்த வேலைகள் செய்யும் போது கூட அந்த எண்ணங்களை நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை. கொஞ்சம் வேலையில பாதி கவனம் இப்படிமா மாறி மாறி போயிடும். ரொம்ப சிந்திக்க கவனம் இல்லாம அதை சிந்தனைக்கு எடுக்காம விட்டுடுறோம் ஓரளவுக்கு. ஆனா வேலை இல்லாம என்ன நேரமும் வேலை செய்யறோம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணும் போதோ அந்த எண்ணங்கள் சிந்தனையாக்கப்படும் போதெல்லாம் அத கொஞ்சம் நம்ம சிந்தனையில சிந்தனைக்கு இல்லாம நம்ம வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டுறோம், தன்னறியாம போகுது. திருப்பி நம்ம இப்படியே போகும்போது அதுக்கு வந்து நமக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்நேரம் நீங்க அந்த உங்களுக்கு பிடிச்ச இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க, இல்லைன்னா மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரியானதா? இல்ல, நீங்க இன்னொரு கேள்வியை வந்து இன்னொரு தடவை தெளிவா சொல்லுங்க. அதாவது வேலையில இருந்து டைவர்ட் ஆகி தேவையில்லாம போகுதுங்களா மைண்டு? எல்லாம் டைவர்ட் ஆகி தனியா போகுது ஒண்ணு. அது இல்ல அந்நேரம் மாத்தி விட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அதுல இருந்து நம்மளுடைய கவனத்தை அந்த எண்ணத்துல இருந்து மாத்தி விட்டு நம்ம வந்து வேலையில கவனத்தை கொடு. ஆனா சும்மா நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போதோ இல்ல ஒரு பஸ்ஸுக்கு அதுக்காக வெயிட் பண்ணும்போது நம்மளோட மேடம் என்னத்தையோ ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு எண்ணத்தையே அப்ப என்ன ஏதோ தேவையில்லாமலாம் என்னத்தையோ சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்த உடனே திருப்பி கொஞ்ச நேரத்துல திருப்பி ஏதோ போற மாதிரி இருக்கும். அப்ப அந்நேரம்லாம் நீங்க அந்த எண்ணத்தை சிந்தனைக்கு எடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க நாமம் சொல்லுங்க, இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க, இல்ல மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி எதுவும் சரியானதானா? நமக்கு வந்து புறத்துலயும் வேலை இல்லை, நம்ம வந்து இல்லங்கும் போது மைண்ட் எங்கேயோ போயிட்டு விடுங்கம்மா. அதுக்காக நீங்க இறைவனுடைய ஞாபகத்தை நீங்க செபிக்கிறீங்கன்னாவே உங்களுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா டைவர்ட் ஆகி போகக்கூடாது அப்படிங்கிற மனதை வந்து திசை திருப்பணுங்கிற ஒரு உள்நோக்கம் வந்துருது. ஆமா, உள்நோக்கம் கண்டிப்பா. ஆமா, உள்நோக்கம் தேவையே இல்லை. இப்ப தேவையில்லை. எப்படி வேணா போயிட்டு போகுதுன்னு விடுங்க, நமக்கு வெளியும் வேலை இல்லை, உள்ளேயும் வேலை இல்லை, மனசு எங்கேயோ போயிட்டு போகுதுன்னு விடுங்க. ஏன் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம், நீங்க கண்ணாடி முன்னாடி இருந்து தலைவாரி பவுடர் அடிச்சு போட்டு நம்ம கண்ணாடிக்கு எதுவுமே வைக்கிறது இல்ல. கண்ணாடி முகத்துல ஒரு அழுக்கு இருந்தா கூட இங்கதான் கண்ணாடியில் துடைக்கிறோமா? கண்ணாடியில் துடைச்சாலும் போக போறது கிடையாது. பார்த்து இங்கதான் துடைச்சிக்கிறோம், இங்கதான் போட்டு. ஓகேங்களா? கண்ணாடி மனம், வெளியே நம்ம உருவம் என்பது புறம்னு வச்சுக்கீங்க. சரி, மனதை வைத்து புறத்துல வேலை செய்யறோம். சரி, எனி டைம் கண்ணாடியில ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நின்னோம்னா நம்ம உருவம் தெரியும். ஆமா, நம்ம தெரியும் போது நம்ம தலை சீவிக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், பவுடர் அடிச்சுக்கலாம். நமக்கு எந்த வேலையும் இல்ல, தலை சீவ வேண்டிய வேலை இல்ல, பொட்டு வைக்க வேண்டிய வேலை இல்ல, பவுடர் அடிக்க வேண்டிய வேலை இல்ல. நாம அந்த நம்ம ரூம்ல உட்கார்ந்து இருக்கோம், நமக்கு எதிர்ப்புற கண்ணாடி இருக்கு. சரி, கண்ணாடியில உருவம் தெரிஞ்சா என்ன, தெரியல என்ன, நம்ம தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேற பக்கம் உட்காந்துங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க மனசை வந்து டைவர்ட் பண்ணவே வேண்டாம். ஐயோ மனசு போகுது, அதுக்கு பதிலாக செபிக்கலாம் நினைச்சீங்கன்னா அது கூட தேவையில்லாதது. நீங்க மனச சுதந்திரமா விடுறதுதான் உண்மையான இறைபாடு. மனச சுதந்திரமா விடுங்க, அது எங்க வேணா போகட்டும். அது கட்டுப்படுத்த நினைக்காதீங்க, அது நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரவும் வராது. அத சுதந்திரமா இறை வழிபாடு, உண்மையான இறை வழிபாடு. உண்மையான இறை வழிபாடு தேவைன்னா பயன்படுத்திக்கங்க, தேவையெல்லாம் விட்டுருங்க.
அது அது ம், இப்போ டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போகுது. நம்ம இறைநாமத்தை ம், செபிக்கலாம்னா கூட நீங்க ம். உள்நோக்கம் வேறையா இருக்குது. மைண்டை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, உள்நோக்கத்தோட ஒரு புக் எடுத்து படிக்கலாம். சரி, என்னமோ அதே தான் நினைக்கிறதுக்கு ஒரு புக் எடுத்து படிப்போம். இல்ல நாமத்தை மனதை சொல்லுவோம். மனதை ம். ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்ல. பிரவாகமா போயிட்டு ம், என்ன வேணா போகட்டும். இதை விட சுதந்திரம் வேற ம், கிடையாது. அதை இயற்கையா விடுங்க. ம், நீங்க ம். மனதை வந்து தனி ராஜ்யம் பண்ணவே கூடாது. அது தேவையே இல்லாதது. கூடாது. அது வந்து தேவையில்ல. இயற்கையோட சம்மந்தப்பட்டது. அதை ஃப்ரீயா விட்டு சரி. ஆனா நம்ம கேட்ட வரைக்கும் நல்லா நிறைய கதைகள் கேட்ட வரைக்கும் நாமத்தை சொல்லி ஞானம் அடைஞ்சவங்கள், அது நாம ருசியில தெளிச்சு ஞானம் அடைஞ்சவங்க ரொம்ப பேர் நம்ம அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய முழு கதையும் உங்களுக்கு தெரியல. ஞாபகத்தை தெரியல. சொல்லி அடைஞ்சு கடைசியா வந்து ஒண்ணும் முடியாம அவங்க சரணாகதி அடைகிறாங்க. அது ஆமா, ஆன்மீகத்துல பக்தி என்பது ம், ஆரம்ப காலகட்டம். சரணாகதி என்பது ம், ம். முடிவான நிலை. முடிவா உயர்ந்த நிலை. நிலை சரணாகதி தான். சரணாகதி அடைந்தவர்களுக்கு எந்த வேலையுமே இல்லையேம்மா. அங்க வந்து நம்ம பக்தியில கூட அனுஷ்டானங்கள், ம், நியமங்கள் நிறைய இருக்கு. சரணாகதியில ஒண்ணும் ம், ம். இல்லையேம்மா. நம்மளை வந்து ஒண்ணும் கிடையாது, கிடையாது. பொறுத்தவரை சரணாகதி அடைஞ்சிடணும். அது எப்படி இருந்தாலும் அது குற்றம் சொல்லவே கூடாது. மனசு கூடாது. தப்பு இப்படிதான் கரெக்ட்ங்கிற குற்றமே வேண்டாம். அதனோட சரணாகதி ம். நம்ம தேவைன்னா பயன்படுத்திக்கிறோம். சரணாகதி அடைந்தவர்களுக்கு அங்க கேள்விக்கு இடம் இல்லையே. கேள்வி இல்ல, கேட்க இல்ல, இல்ல. அப்ப சரணாகதி உயர்ந்ததா இல்ல. உயர்ந்ததா? நீங்க சரணாகதி தான். இறைவனின் ஞாபகத்தை சொல்வது என்பது ம், பக்தி. ம். இறைவனோடு சரணாகதி அடைவது என்பது அதுதான் உயர்ந்த நிலை. பக்திக்கு அதான் உயர்ந்த நிலை. இதுதான் கடைசியான நிலை. அப்ப வந்து நீங்க நாமத்தை சொன்னா பக்தியில தான் நிக்கிறீங்கன்னு அர்த்தம். வேணாம். அது எப்படி இருந்தாலும் ஓகே. ம். அங்க சரி. சரணாகதி தான் மிக முக்கியமான விஷயம். சரிங்கய்யா, சரிங்க. சரி. ஓகே. ரொம்ப நன்றியா. எனக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம சரி. சரியா தப்பாங்கிற இப்ப இன்னைக்கு தெளிவுபடுத்துனீங்க. ரொம்ப நன்றியா. ஃப்ரீயா இருங்க. மனசளவுல எந்த கடமையும் ம். வச்சுக்காதீங்க. ஃப்ரீயா இருங்க. சரிங்க, ஓகே. சரிங்க, சரிங்க. ஓகே. ஓகே. நன்றி, நன்றிங்க, நன்றி. 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 வணக்கம். சார் சாரி சார், ஒரே ஒரு கொஸ்டின். கேளுங்கம்மா. இப்ப நீங்க விட்டுருன்னு சொல்றீங்கல்ல, ஆமா. அதை எப்படி விடணும்? மிக, மிக ஒரு அற்புதமான கேள்விம்மா. ஒருத்தங்க சொன்ன மாரி மனசுல எதுவுமே வேலை இல்ல, விட்டுருங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, விட்டு விட்டு பார்க்குறேன். என்னால இந்த எண்ணம் போக மாட்டேங்குது. ஒரு நெகட்டிவ் தாட். என்ன பாடா படுத்துது. ம். நானும் விட்டுட்டா போயிடுன்னு விட்டு விட்டு பார்க்குறேன், போக மாட்டேங்குதுங்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விடுதல் என்பது என்னன்னா, விட்டா போயிடுங்கிறதுக்காக விடுறது இல்லம்மா. ம். எப்ப வேணா, எப்படி வேணா இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் அது. ம். இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் உண்மையான விடுதல். விட்டா ம். போயிடும்னா அது விடுதலே கிடையாது. ஆ, போயிடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது. ஆமா. விடுதல்னா என்னன்னா, எப்படி வேணா இருந்துட்டு போட்டுங்கிறது தான். ஒரு உதாரணம் வேணா சொல்றேம்மா. ஆ. இப்ப நீங்க வீட்ல இருக்கிறீங்க. ம். நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு பணி பண்ணிட்டு இருக்கீங்க. கவனமா பண்ணணும். பண்ணிட்டு இருக்கிறீங்க. ம். அப்ப பார்த்து வீட்ல காலிங் பெல் அடிக்கிறாங்க. ம். நீங்க என்னடா யாரும் இல்லையேன்னு சொல்லி நீங்க போய் எந்திரிச்சு போய் பார்க்குறீங்க. ம். பார்த்தா அது நம்ம வீட்டு காலிங் பெல் இல்ல, பக்கத்து வீட்டு காலிங் பெல்லு. ம். 2க்கும் ஒரே சவுண்டு. நாம போய் பக்கத்து வீட்டு காலிங் பெல்ல போய் பார்த்துட்டோம். திரும்பி வந்துட்டு நீங்க மறுபடியும் உங்க ஒர்க்க பார்க்குறீங்க. கவனமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ம். 2வதும் ஒரு காலிங் பெல் அடிக்குது. திரும்ப ம். போறீங்க. பார்த்தா அதுவும் பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன். ஒவ்வொருத்தரா வந்து காலிங் பெல் அடிச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க. ம். 3வது தடவ காலிங் பெல் அடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது பக்கத்து வீட்டு காலிங் பெல்ன்னு தெரிஞ்சிரும். ம். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வேணா அடிச்சுட்டு போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வேலைய கவனிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆமா. ஆனா அந்த பக்கத்து வீட்டு காலிங் பெல் உங்க காதுக்கு கேட்கும். கேட்டாலும் அத கேக்கும். கண்டுக்க மாட்டீங்க. ஆமா. நீங்க விட்டுட்டு உங்க வேலைய தான் பார்ப்பீங்க. ம். அப்ப இப்படிதான் விடுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத தாட் எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டு காலிங் பெல்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான். அது ம். சம்மந்தமா நமக்கு வேலை இல்லன்னு விடுறது தான் விடுறதே தவிர, விட்டா போயிடும்னு எதிர்பார்த்தா கூட அங்க தப்பா போயிடுமா. ம். நமக்கு அங்க வேலையே இல்ல. எப்படி வேணா இருந்துட்டு போலாம். ம். எப்படி வேணா இருக்கலாம். எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம். இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும். எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். பக்கத்து வீட்டு காலிங் பெல் நமக்கு என்ன வேலை இருக்கு? அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா? இல்ல. நம்ம பாட்டு நம்ம வேலைய பார்க்க வேண்டியது தான். தாட்டுக்கு தேவையில்லாத தாட்டுக்கு அதுதான் வேலை. நம்ம அத விட்டுட்டு போயிட வேண்டியது தான். விடுறதுன்னா போயிடும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சிக்கல்ல போய் மாட்டிக்குவீங்க. ஆ. அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறது. ஆ கரெக்ட். அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டா, அது இன்னும் கொஞ்சம் அத பத்தி
டெவலப் ஆகுதும்ல திங்கிங் அம்மா திருப்பி. நீங்க அத சுதந்திரம் பத்தி இல்லம்மா, நீங்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது எதுவும் நிக்காதுமா. ஆ. அது எல்லாம் போக தான் பாக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, ம்ஹ்ம். இந்த எண்ணம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த எண்ணம் ம். டிஸ்டர்ப் பண்ணுதும்பாங்க. உண்மையில ம். எண்ணத்தை நீங்க தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ம். போக தான் பாக்குது. நீங்க தான் புடிச்சிட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க. ஓகே. 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 அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுறணும். ஆ இப்ப நீங்க இன்னொரு உதாரணம் சொல்றேனே. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க. ம். சென்னையில ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க. ம். நீங்க வந்து எந்த ஊர்மா நீங்க? மதுரை. மதுரை. நீங்க எக்மோர் போயிட்டீங்க. ம். எக்மோர் போயிட்டு உங்க உங்க ட்ரெயின் எங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ம். 5வது பிளாட்ஃபார்மில் மதுரை செல்லக்கூடிய ட்ரெயின் நிக்குது. போய் ஏறிக்கங்கன்னு சொல்றாங்க. அந்த ம். அனௌன்ஸ்மெண்ட்ட பயன்படுத்தி தான் நீங்க என்ன பண்றீங்க? 5வது போய் பிளாட்ஃபார்ம் ஏறுறோம். போறீங்க. உங்க ட்ரெயின்ல போய் உங்க கம்பார்ட்மெண்ட்ல உங்க சீட்ல ஏறி உட்காந்துட்டீங்க. ஆமா. உட்கார்ந்த விட்டி அனௌன்ஸ்மெண்ட் வரும். எத்தனையோ ட்ரெயின் இருக்கு இல்லையா? சேலம் ம். ட்ரெயின் இருக்கு, சேலம் எக்ஸ்பிரஸ் இருக்கு, திருநெல்வேலி தான் போறது இருக்கு, எல்லாமே வருது. ம். நீங்க உட்கார்ந்த விட்டி வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வேலை இருக்கா? இல்ல. நீங்க வந்து நான் தான் என் சீட்ல உட்காந்துட்டேன். எதுக்காக மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். அது நமக்கு சம்பந்தம் இல்லையே. ஆமா. அது பாட்டு சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும்னு விட்டுருவோம். அனௌன்ஸ்மெண்ட் வந்தா வந்துட்டு போட்டும், சொன்னா சொல்லிட்டு போட்டும். நம்ம உட்காந்துட்டோம். நம்ம புக் படிக்கலாம், தூங்கலாம், என்ன வேணா பண்ணலாமே. அது ம். சம்பந்தமா கண்டுக்க வேண்டிய வேலையே இல்லையே. ஆமா. நமக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே நமக்கு தேவையில்லாத அனௌன்ஸ்மெண்ட் தான். விட்டுட்டு போயிடுங்க. ஓகே. ஓகேங்க. ஓகே. நன்றிங்க சார். புரிஞ்சுச்சு. ஓகே. தேங்க் யூ. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், வணக்கம்மா. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேங்க சார். ஓகே. முதல்ல சொன்னீங்க மனோலயம், மனோநாசம், அப்புறம் இப்போ திங்கிங் கூட அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ம். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஃப்ரீயா விட்டுடுங்க, அதுவா அது போயிடும், புடிச்சு வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ம். ஆனா இப்ப நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிற புறச்சூழல், சமுதாயம், இன்னைக்கு நம்ம ஒரு லைஃப் எல்லாமே நம்ம எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப ம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்மளால சடனா அந்த மாதிரிலாம் ஒண்ணையும் நம்ம வந்து பார்த்து நம்ம டீப்பா கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க சொல்ற மாதிரி அப்பப்ப அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளால உடனே எப்படி சார் அதை மாத்திக்க முடியும்? அம்மா இதுல என்னன்னா, ம். ஒரு ஒரு வேலையோ ட்ரைனிங்கோ கொடுத்தா நீங்க அதுக்கான கால டியூரேஷன் வேணும். இப்ப நீங்க சரிங்க சார். எப்படி வேணா இருந்து போட்டு விட்டுருங்கன்னு நான் சொல்றேன் நானு. இல்ல இது நம்ம அந்த அளவுக்கா சார் நம்ம பக்குவப்பட்டிருக்கிறோம்? உடனே எல்லாத்தையும் நம்ம ஒண்ணுமா இது பக்குவமே தேவையில்ல. ஆ, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆ, உங்க அறிவு உங்க ஆ. மனசுக்குள்ள ஃபீல் ஆகணும். நம்ம சரிங்க சார். அறிவை வச்சு மனசை சக்சஸ் பண்ணிட்டேன். என் ஆ, மனசுக்கு தேவையான எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டேன். ஆ, தேவையில்லாத எண்ணத்தை அப்புறப்படுத்திட்டேன்னு சொல்ற சக்சஸ் நமக்கு தேவையே இல்லை. பண்ணவும் முடியாது. ஆ, அறிவு வந்து உள்ள ஆ, ஃபெயில் ஆகுதுமா. நமக்கு வந்து மனசுக்குள்ளார அறிவு ஆ, ஃபெயில் ஆகுது. ஆ, ஃபெயில் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தானே. இப்ப நம்மள வந்து ஆ, ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆ, எல்கேஜி பாஸ் பண்றதுக்கு ஈஸியா கஷ்டமா? ஆ. எம்பிபிஎஸ் பாஸ் பண்றது ஈஸியா கஷ்டமா கேக்குறாங்க. ஆமா, நாம என்ன சொல்லுவோம்? எல்கேஜில ஈஸிங்க, ஏபிசிடி ஆமா, தெரிஞ்சா போதும், 1 2 ஆமா, 3 தெரிஞ்சா போதும், பாஸ் பண்ணிடலாம். ஆனா ஆமா, எம்பிபிஎஸ் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஆமா. நிறைய ட்ரைனிங் எடுக்கணும், நிறைய ஆ, படிக்கணும், ஆ, நீட் எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆ, பண்ணணும். ஆ. நீங்க பாஸ் பண்றதுல எது ஈஸினா எல்கேஜின்னு சொல்லிடுவீங்க. ஆமா, எம்பிபிஎஸ் கஷ்டம். உங்களை ஆமா, ஃபெயில் ஆகுறது கேக்குறேன். நீங்க ஆ, எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகுறது எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகணும், எல்கேஜி ஆ, ஃபெயில் ஆகணும். எது ஆ, ஈஸி கேட்டா நீங்க ஆ. ஐயோ எல்கேஜி ஈஸியா ஃபெயில் ஆயிடலாம், எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகுறது கஷ்டம்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டேங்க சார். அது ஃபெயில் முடிவு பண்ணிட்டா ஆ, நமக்கு அந்த வேலையே இல்லையே. பேப்பர் கொடுக்குறாங்க, பதில் தெரியாது, ம், வச்சா முடிஞ்சு போச்சே. ஆமா, இப்ப ஃபெயில் ஆகுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா? இல்ல. இப்ப இந்த கணம் நீங்க ஃபெயில் ஆயிடுங்க, மனசை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ, எல்லா எண்ணங்களும் அப்படிதான் வரும். வந்தா வந்துட்டு போட்டும். அதை சரி பண்றது என்னால முடியவே முடியாது. விட்டுடுங்க. இதுக்கு எதுக்கு பக்குவம் அடையணும்? இல்ல நம்ம அவ்வளவு ஃப்ரீயா நம்ம சடனா விடுறதுக்கு நம்ம வந்து குழந்தையில இருந்தே நம்ம அந்த ஒரு பழக்கப்படுத்தல இல்லைங்க சார். இப்போ நம்ம இப்ப அம்மா இதுக்கு ட்ரைனிங்கே தேவையில்ல. பாஸ் ஆகுறதுக்கு ட்ரைனிங் வேணும். இப்போ ஆ, லாஸ்ட் கேம்ப்ல வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. ம், சார் நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு ம், நான் சொன்னேன். எது ம், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொன்னேன்.
அவர்கிட்ட என்ன அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க, ஏத்துக்கிறது அவ்வளவு ஈஸியா, என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொன்னாரு. அவருக்கு சொன்னேன், ஏத்துக்க முடியலங்கிறதையாவது ஏத்துக்குங்க அப்படின்னு நானு. நீங்க எங்க உங்களுக்கு முடியல அங்க ஃபெயில் ஆகுங்க. அதான் சார், புரியுது. ஆனா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகணும்னு நினைக்கிறோம். அங்கதான் பிரச்சனையே. ஆக்சுவலாமா நான் வந்து ஸ்ரீ பகவத்தையா அவர்களிடம் பாடத்தை கத்துக்கிட்டு தெளிவடைந்த தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா அகத்தளவுல சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாரு. சரி. நானும் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் லீவ் மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டேன். சரி. மிக முயற்சி என்ன பொறுத்தவரை சும்மா இருக்கிறதுனா என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, எந்த எண்ணமும் இயலாமல் இருக்க வேண்டும். ஓகே. மனம் வந்து எம்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்தேன். வீட்டுல உட்கார்ந்தேன். வீட்டுல அன்னைக்கு லீவ், ஆனா ஆபீஸ் போக வேண்டிய வேலை இல்ல. உட்கார்ந்தா கொரியர்காரன் வரான், பால்காரன் வரான், இதெல்லாம் சிந்தனையா இருந்துச்சு. என்னடா பால்காரன் வரான், என்னடா கொரியர்காரன், என்ன பண்ணேன், ரூமுக்கு போயிட்டேன். சரி. என்ன ரூமுக்கு போயிட்டு போனா அங்க சுத்தியும் புக்ஸா இருக்குது. புக்ஸ பார்த்தா இந்த புக்ஸ் என்ன அந்த புக்ஸ் என்ன வந்துச்சு. டேய் இது வந்து கண்ணுல எது பட்டாலும் அதை பத்திய தாட்டு வருது. என்ன பண்ணேன், லைட் ஆஃப் பண்ணி வெளி வெளிச்சம் கூட வராத மாதிரி ஸ்கிரீன்ல சாத்திட்டு கண்ணையும் மூடி உட்காந்துட்டேன். கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே தான் நான் ஆபீஸ் போனா யார் யார் வருவா, யார் என்ன பதில் சொல்லணும்னு என்ன வந்துச்சு. சரி இது சாத்தியமே இல்லைன்னு நினைச்சிட்டு சாயந்தர நேரத்துல ஐயா கிட்ட போய் பார்த்தேன். ஐயா வந்து ஒரு காஃபி சாப்பிடுவாரு. ஒரு 5 மணி இருக்கும். ஐயா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாரு. நான் எடுத்துட்டு போனேன். ஐயா காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காஃபி எனக்கு ஒரு காஃபி வச்சுட்டு உட்கார்ந்தேன். சொன்னேன், ஐயா நீங்க வந்து அகத்தளவுல சும்மா இருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொன்னீங்க. நானும் இன்னைக்கு லீவ் நாள்னால காலையில இருந்து உட்கார்ந்து சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். என்னால முடியவே இல்ல. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால சும்மா இருக்க முடியலன்னு. ஐயா சிரிச்சாரு. என்னடா ஐயா சிரிக்கிறாரு, என்னங்கய்யா முடியலீங்கன்னு. ஐயா வந்து மறுபடியும் சிரிச்சாரு. ஏங்கயான்னு, என்ன சொல்றீங்கன்னாரு. இல்லைங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால சும்மா இருக்க முடியலன்னு. யாராலையாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்கன்னு. முயற்சியை கைவிட்ட நிலையில தானே சும்மா இருக்க முடியும். ஒரு முயற்சி பண்ணி வேலை செய்யலாம், முயற்சி பண்ணி செய்யலாம். சும்மா யாராவது முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னாரு. ஒண்ணுமே புரியல. ஐயா இல்லையா, அப்ப எந்த முயற்சியும் பண்ணலாம், எதோ தாட்டு வருதுங்கய்யா, தேவையில்லாத தாட்லாம் வருது அப்படின்னு. அது வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னாரு. நீங்க சொல்றீங்க மனசு என்ன வேணா வந்துட்டு போட்டோம். இன்னும் ஒரு படி மேல பேசுனாரு, மனசு கேடு வேணா கெட்டுட்டு போட்டோம், நீங்க சும்மா இருங்கன்னாரு. அதான் புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா இருத்தல் என்பது எண்ணமற்ற நிலையை அவர் சொல்லல. எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்முடைய அறிவு சும்மா இருக்கணும். அததான் அவர் சும்மா இருன்னு சொல்லியிருக்காரு. இத புரிந்த கணம் ஐயா அப்ப ஒரு வேலையும் இல்லையே, அதைத்தான் நான் சொல்றேன். மனசு வேணாலும் இருந்துட்டு போட்டு சும்மா இருங்கன்னாரு. அந்த கணம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ அது சுதந்திரமா விட்டுருணும் மனச, என்ன வேணா வந்துட்டு போட்டும். ஒரு வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் மிக முக்கியமான விஷயம். இத புரிஞ்ச உடனே நான் என் நண்பர்கள்லாம் சொன்னேன், ஏப்பா நீ வந்து அகத்தளவுல சும்மா இருந்தீங்கன்னா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுன்னு. சும்மா இருக்க நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. சும்மா இருக்க நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவங்க நான் எதுவும் பண்ணாம இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. எதுவும் பண்ணாம இருக்க எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு. அடுத்த கேள்வி, எதையும் செய்யாம இருக்க நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சும்மா இருக்கிறது இல்ல. என்ன வேணா பண்ணட்டும், எப்படி வேணா இருக்கணும்னு சும்மா அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா வேலையே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது எல்லாமே புரியுதுங்க சார். ஆனா நமக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக கேட்டுக்கிட்டு, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க உங்களை மாதிரி பேசுறவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம மைண்டுக்கு வந்து புதுசா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தா தானே நமக்கு அந்த எண்ணங்கள் வரும். அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் மனசுல வந்து எந்த சூழ்நிலையை சந்திச்சாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த எண்ணம் வந்துட்டே தான் இருக்கும். நீங்களாம் நிறுத்தவே முடியாது. சரி. மனசு நின்றுச்சுன்னா நம்மளால வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அது நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள் நம்முடைய இயல்புலேருந்து வந்துட்டு தான் இருக்கும். தேவைன்னா எண்ணத்தை எடுத்துக்கங்க, தேவையில்லைன்னா அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டு விட்டுருங்க.
அப்படியே பழகிக்கணும்னு சொல்றீங்க. அப்படியே நம்ம இது பழகிறது இல்லம்மா, புரிஞ்சுக்கிறது. நீங்க எந்த மாற்றத்தையுமே மனசுல கொண்டு வர வேணாமா, அது எப்படி ஓகேன்னு விட்டுருங்கம்மா. மாற்றத்தை கொண்டு வரதான் பழகணும், முயற்சி பண்ணணும். நீங்க அங்க ஒரு வேலையில புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அது எப்படி இருக்குதோ அப்படியே அக்செப்ட் பண்ணீங்க. சரிங்க. ஓகேங்க. நன்றி, நன்றிங்க. நன்றி, நன்றி. ஐயா, நீங்க இப்ப பேசும்போது நான் மகாலட்சுமி பேசுறையா, நீங்க சொல்லும்போது அறிவுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நான், அந்த அனுபவப்பட்ட அந்த பழக்கப்பட்ட நான் வந்து நம்மளே மீறி அது நான் வந்து நிக்கு நிறைய, அதனால நிறைய பிரச்சனைகளே அதான் இருக்கியா. ஆமா, அது தானாதானே வருது, தானாதானே வருது. அதுவும் தாட்டு தாமா, வந்தா வந்துட்டு போடுமா, விடுமா. ஹலோ மகாலட்சுமி ஐயா வணக்கங்க. மியூட்ல போய் அன்மியூட் பண்ணிட்டேன். சரி, தானா வர்றது வந்தா வந்துட்டு போடுமா, எப்படின்னா வந்துட்டு போட்டு விடுங்க. சரிங்கய்யா, சரிங்க, சரிங்கய்யா. ஓகேங்க. சரி, நன்றி, நன்றி. ஓகேங்க, ஓகேங்க. ஐயா வணக்கங்க. ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம், சொல்லுங்க ஐயா. இப்ப சூழ்நிலை வந்து நம்மளுக்கு ஒண்ணு சந்தோஷத்தை கொடுக்கலாம், அல்லது துக்கத்தை கொடுத்தா மைண்டு நாம ஈஸியா வாட்ச் பண்ண முடியுதுங்க. அங்க நம்ம வேலை இல்லைன்னு நாம விட்டுற முடியுதுங்க. ஆனா கீழே தூங்கும் போது இப்போ நீங்க எடுக்கிற கிளாஸ் எல்லாம் எனக்கு நைட் தூங்கினோம்னு அது அதிகமா நமக்கு வேலையிலன்னு விட்டுறேங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படித்தான் ஆகுங்க. சரி, அம்மா சொல்லுங்க. அம்மா உங்க நெட் கனெக்ஷன் சரியா இல்லைங்கம்மா. ஐயா இருங்க, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுமா, கேக்குதுங்களா? கேக்குதுமா. ஐயா 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 நான் அதாவதுங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில அந்த சூழ்நிலைக்கு தகுந்த என்ன மாதிரின்னு நான் அதுல இருந்து அதை கண்டுக்காத விட முடியுதுங்க ஐயா. சரி, இப்போ பிரியா கீழே தூங்கும் போது நான் இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றேன்னா அது வந்து ஒரு ஆடியோவா போயிட்டே இருக்குங்க. புரியல சொன்னாங்க என்ன போகுது. இப்ப நாம கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றோம்ல, இந்த கிளாஸுங்க. ஆமாங்க. அது வந்து ஒரு ஆடியோ மாதிரி போகுங்க நம்மளுக்கு பிரியா கீழே இது சொல்லியிருக்கிறாங்க. இது அதனால நிறைய கிரேட் இன்சைடும் கூட கிடைச்சிருக்குதுங்க. ஆடியோ வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா காதுல கேக்குது போகுதுன்னா அதுவும் ஓகேன்னு எடுத்துங்க. உங்களை மீறி தான் நடக்குது. அதாங்க, எது மீறி தான் நடக்குதுங்க. ஆனா இப்போ புரியாதுங்க கூட அப்போ ஈஸியா புரியுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிவைல் ஆகுங்க. ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி சரி. ஆனா ஏதோ ஒரு இயக்கம் மனசுனா ஏதோ ஒரு இயக்கம் இருந்துட்டே இருக்கு. நாம அதுல வந்து கைகோக்காத போகும். கண்டிப்பா எண்ணம் இல்லாத நேரம் இல்ல. எண்ணம் இல்லைன்னா நம்ம நான்கிற உணர்வு கூட அங்க இருக்காது. எண்ணம் எனி டைம் இருந்துட்டு தான் இருக்கும். எண்ணம் இல்லாத நேரமே கிடையாது. எப்படியாவது இருந்துட்டு போட்டு விட்டுருங்க. அது நமக்கு நீங்க வந்து நம்ம இப்போ பேசுகிற மீட்டிங் இந்த கிளாஸ்லாம் வந்து அசை போடுறீங்க, தானா அசை போடுற மாதிரி நடக்குது. அப்போ ஒரு புரிதல் ஏற்படுதா, சந்தோஷம் தானே. நம்ம புரிதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறோம்ல. ஆமாங்க. ஓகே. எனக்கு அதுலதான் ஒண்ணு புரிஞ்சுதுங்க. இன்னொன்னுமே எனக்கு எப்படி புரிஞ்சுதுனாங்க, இந்த தாட் தான் நானே உருவாக்குது. நான் ஒரு நபரை எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க. தாட் உருவாக்குதுங்க. ஆனா அந்த தாட்டை நான் வந்து எனக்கு இந்த அனுபவம் பிடிக்கல, இதையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லுதுங்க. இப்ப அனுபவமா இருக்கீல அது ஈஸியா போயிருதுங்க. ஆனா அந்த நான் வந்து நான் மட்டும்தான் அது ஃப்ளோ ஆகுறதுல கொஞ்சம் தடைப்படுதுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நான் கூட தாட்டு தான் நானும் உருவாக்குது. நீங்க அதுவும் ஓகே எது அகத்துல தாமா நடக்குதோ எல்லாமே ஓகே எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். அதுவும் தன்னால போயிடும். செல்வி அவர்கள் வந்திருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எனக்கு என்னன்னா, அது எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது
ம். அது தானாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆமா. அது நான் எல்லாத்தையுமே சரி ஒண்ணுமே செய்ய முடியாது. நெறைய டெய்லி அ வீட்டுக்காரங்களுக்கு சுகம் இல்ல, பிள்ளைகளுக்கு சுகம் இல்ல, ஹெல்த்து நெறைய விஷயங்கள் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும்போது, எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும்போது, விட்டுருவேன். சரி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம செய்ய முடிஞ்சது மட்டும் தான் ஏன்னா செய்யணும்னு ஆசையா இருக்கும். ஆனா செய்ய முடியாது. நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது மனசுலாம் வலிக்கி, மனசு நெறைய வலிக்கி, அந்த வலிலாம் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கட்டுமா? எப்படி? அந்த வலிலாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு முதல் எடுத்துக்கிடணுமா? முதல் விஷயம், ஆ, வீட்டுக்காரர் ஆரோக்கியமா இருக்கணும், பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சரி. அதுக்கு ஆ. உண்டான புறச்செயலை நீங்க செய்யுங்க. அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு குடுங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்க கடமை. இப்படி அத இப்படி கேட்காதபோது அத கேட்கறது கேட்காதபோது அவங்க உரிமை. அது அவங்க உரிமை. நீங்க விட்டுருங்க. நீங்க அத சுமக்காதீங்க. அந்த ஐயோ! இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க வீட்டுக்காரர் ஆ, சொல்றீங்க. ஆரோக்கியமா இருக்கிறது இந்த மாரி சாப்பிடணும்னு சொல்றீங்க. அவங்க கேட்கல. ஆ, அவங்க கேட்காதனால ஏற்படக்கூடிய வருத்தம் நீங்க முடிவு பண்ணீங்க. நம்ம வந்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அத எடுத்துக்கிறது, எடுத்துக்காதது அவங்களுடைய உரிமை. நீங்க விட்டுருங்க. ஆனா, அவங்க எடுத்துக்கலையேன்னு ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கங்க மனசுல. இந்த ஆமா. வருத்தமும் இயற்கையானதுன்னு எடுத்துங்க. ஐயோ! வருத்தம் வந்தா வந்துட்டு போட்டும். அது அப்படிதானே வரும்னு எடுத்துங்க. தன்னாலேயே உங்களுக்கு புரிதல் ஏற்படும். என்ன ஏற்படும்னா, யாருடைய செயலையும் நம்மால மாத்த முடியாதும்மா. அதுக்குன்னு ஆ, சொல்லாம இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அத நீங்க சுமக்காதீங்க. எல்லாத்தையுமே நம்ம கட்டி காப்பாத்த முடியாது. சுமக்காதீங்க. அவங்களுக்கு வேண்டியத செஞ்சு குடுங்க. சொல்ல வேண்டியத சொல்லுங்க. எடுத்துக்கிறத எடுத்துக்காத அவங்க விருப்பம். அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. விட்டுருங்க. இல்ல அவங்க இல்ல ஆனா அந்த வலிக்கிறது அந்த மனசு இல்ல கஷ்டப்படுறதும் வலிக்கிறதும் இயற்கைன்னு எடுத்துங்க. அப்படிதான் வலிக்கும். ஆ, அப்படி எடுத்துங்க. அது சரி, வலிக்க சரி. மாத்தணும்னு நினைக்காதீங்க. அப்படிதான் அகத்த பொறுத்தவரையிலும் அவங்க அப்படி செயல்பட்டா ஒரு வலி ஏற்படும் அப்படின்னு எடுத்துங்க. ஆ, சரி. அது புரிஞ்சிருக்கு. மறுபடியும் ஐயா வந்து முடிவு முடிவு பண்ணா போதும், செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அ, வெளிய புற செயலுக்காக. அ. ஆனா நான் பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அத வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா ம். அந்த செயல் நடக்காததுக்கு இ நெறைய நெறைய குடும்ப சூழ்நிலைகளும் காரணம். இல்லம்மா, ஆக்சுவலா நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா தான், அந்த டிசிஷன் உங்க செயல தூண்டணும். நீங்க ஒரு ஆ, முடிவு எடுத்தீங்கன்னா, அந்த முடிவுக்கு தகுந்த செயல வந்து உங்களுக்கு தூண்டும். நீங்க நெறைய சம்பாரிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அது தடை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட, அந்த தடைய எப்படி நிவர்த்தி பண்ணி, அந்த செயல்ல இறங்கலாங்கிற செயல் உங்ககிட்ட தூண்டும். முடிவெடுப்பு நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டியது நம்முடைய நம்முடைய வேல. முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அது வரமாக இருந்து செயல்படும். உங்களுடைய நல்ல முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு வரமா இருந்து செயல்படும். முடிவெடுக்காம நீங்க எதையுமே செய்ய முடியாது. முடிவெடுக்கும்போது, அது ஒரு எனர்ஜியா இருந்து உங்க செயல தூண்டும். அந்த முடிவு வந்து வெறும் கருத்தாக இல்லாம, தீர்க்கமான முடிவா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமா. ஆ, தீர்க்கமான முடிவா ஆ. இருக்கணும். என்ன ஒரு எஸ். அரகொர மனதோட சரி நம்மளால இவ்வளவுதான் சும்மா முடியும். வெறுமனே வார்த்தையாக இல்லாமல், தீர்க்கமான முடிவா இருந்துச்சுன்னா, அந்த முடிவை செயலாக்கக்கூடிய செயல் உங்கள தூண்டும். அப்ப நீங்க செயல் செய்வீங்க. இல்ல அதுக்கு சூழ்நிலைகள் ஒத்துழைக்க மாட்டேக்க அப்படின்னு ஒரு வருத்தம் வருதே. இல்ல எனக்கு அந்த கொஞ்சம் சூழ்நிலையை எப்படி நம்ம மாத்தணும்? இல்ல என்ன வகையில அந்த சூழ்நிலைய மாத்துனா நம்ம செயல்பட முடியுங்கிறது உங்களுக்கு ஐடியா வரும். ஆ, நம்ம செய்ய வேண்டியது ஆமா. ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிப்பா நம்ம இத செய்றேன் அப்படிங்கிற அந்த முடிவு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் செயல் அந்த நடக்கும். அந்த தீர்க்கமான முடிவு வந்து உங்க செயல தூண்டுமா? ஆ, சரியா. ரொம்ப நன்றி. ஓகேம்மா, ஓகே. ஐயா 9:30 சார் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தா கன்டின்யூ பண்ணலாம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. எவ்வளவு நேரம் சார் உங்களுக்கு ஆமா சார் சௌரியம் தான். ஆமா நீங்க சார் பகவத் ஐயா வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு சார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அது வந்து ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு. ஆமா. அத பத்தி ஆமா சார். அத பத்தி கொஞ்சம் நீங்க உங்க விளக்கம் சொல்லுங்க சார். அந்த புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஐயா ஒரு அற்புதமான நூல். ஆன்மீகத்தில் உள்ள அனைத்து முடிச்சுகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு. இன்னொன்னு அது ஆங்கிலத்துல நூல் பார்த்தீங்கன்னா, ரினவுன்ஸ் காட் பி காட். ரினவுன்ஸ் காட் பி காட். கடவுளை துறந்து கடவுளாக இருன்னு அர்த்தம். ஆக்சுவலா ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நம்முடைய ஆன்ம சுரூபமா தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய எல்லா அனுபவங்களுமே ஆன்ம அனுபவம் தான். எல்லா உணர்வுகளுமே ஆன்ம உணர்வு தான். ஆன்மா தான் பேஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா,
கடல்ல வந்து ஒரு ஆன்மான்னு வச்சுக்கோங்க. கடல் வந்து ஆன்மா. அலை வந்து மனம்னு வச்சுக்கோங்க. கடலும் அலையும் 2மே நீர் பார்ட்டிகுலர் தான். தண்ணி பார்ட்டிகுலர் தான். வாட்டர் பார்ட்டிகுலர் தான். ஆனா கடல் எழுச்சி பெற்ற நிலை தான் என்னங்க அலையா இருக்கு. அப்ப இந்த அலை என்ன பண்ணுது? அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. மேல இருந்து வருது. அலை வந்து நம்ம வந்து கடலை தேடுது. இந்த தேடுறதை நிறுத்தினா என்ன ஆகும்? அதுவே கடலா மாறிடும். அலை அலை என்பதும் தண்ணீர் தான். கடல் என்பதும் தண்ணீர் தான். ஆனா கடலின் எழுச்சி தான் அலையா இருக்கு. அந்த அலை என்ன பண்ணுது? கடல் எங்க இருக்குன்னு தேடுது. அது தேடுறதை நிறுத்திச்சுன்னு வச்சுங்களேன், தன்னோட எழுச்சியை அடங்கிச்சுன்னா என்ன ஆயிடும்? அதுவே கடலா மாறிடும். அப்ப கடலை திறந்தா அது கடலாவே மாறிடும். நம்ம வந்து ஆன்மாவை தேடுறதை திறந்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நீங்க வேற ஆன்மா வேற இல்ல. 2ம் ஆன்மாவாக மாறிடும். அதான் ஆன்மாவை திறந்து ஆன்மாவாக இரு அப்படிங்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். நீங்க இந்த புக்கை படிக்கிறீங்க, நல்லா படிங்க. ஒரு மிக 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 அற்புதமான நூல். அந்த நூலை நான் பல தடவை படிச்சுட்டேன். அதன் மூலம் பல விளக்கங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் நல்லா உணர்ந்திருக்கேன். நீங்களும் படிங்க. தயவு செய்து இதில் ஆர்வமாக இருப்பவர்கள் அனைவருமே இந்த நூலை வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நூல். இப்படி ஒரு நூலை நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அப்படி ஆன்மீகத்தினுடைய அனைத்து முடிச்சுகளுமே அங்க தீர்வு கிடைக்குது. அதனால ஒரு அற்புதமான நூல். ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு. நல்ல நூலுங்க. படிங்க. சார் ஓகே சார். படிக்கிறேன் சார். படிச்சுட்டு பேசுறேன் சார் மறுபடியும். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஓகே. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட் ஐயா. நம்முடைய சொல்லுங்க. இயல்புன்றது வந்து நம்ம கர்மாவை பொறுத்து இருக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இயல்புன்றது எப்படி ஐயா? ஐயா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இருந்தாலும் சொல்றேன் நானு. ஐயா நம்முடைய பருவுடல் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. சூக்கும உடல் நம்ம சொல்றோம். ஓகே ஐயா. காரண உடல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகே ஐயா. பருவுடல் என்பது இந்த பிசிக்கல் பாடி, பஞ்சபூதங்களால் ஆனது. ஓகே. சூக்கும உடல் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நினைவுகளுடைய தொகுப்பு. ஓகே. வந்து காரண உடல் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டர். ஓகே. அதுதான் காரண ஓகே. உடல். ஆக்சுவலா இந்த காரண உடல் வந்து கணந்தோறும் மாறிட்டே தான் இருக்கு. நம்முடைய பல பேர் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கிளம்பியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாங்க உங்க இயல்பையே மாத்துறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சொல்றாங்க. உங்க இயல்பை நாங்க மாத்தி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் உங்க செயல்பாடே மாறுங்கிறாங்க. ஆக்சுவலா நம்முடைய இயல்பை நம்ம முயற்சி பண்ணி மாத்தவே முடியாதுங்க. ஓகே. அது இயல்புல கை வைக்கிறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. இயல்பினுடைய வெளிப்பாடு தான் நம்ம வெளிப்படுறோம். நம்ம என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இயல்பை மாத்துவது சாத்தியம் அல்ல. ஆனா இயல்பிலிருந்து விடுபட்டு நம்ம செயலை மாத்தலாம். இந்த செயல் ஒரு சரியான செயலாகவும் ஒழுக்கமான செயலாகவும் ஒரு தேவையான செயலாகவும் மாறும்போது உங்களை அறியாமலேயே இயல்பு மாறும். கணந்தோறும் இயல்பு வந்து செயலுக்கு தகுந்தார் போல நம்முடைய செயல் வந்து பழக்கமாகும். பழக்கம் வந்து இயல்பாக மாறும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, செயலை மாற்றி இயல்பை மாற்றலாமே தவிர இயல்பை மாற்றி செயலை மாத்துறது சாத்தியமே இல்லை. சோ என்னன்னா நீங்க இயல்பில் இருந்து விடுபடுறதுதான் புரிதலே. இயல்பு எப்படின்னா இருந்து போட்டோம், நம்ம செயல் நம்ம கையில தான் இருக்கு. அது சரியான செயலாக செய்யும் போது இயல்பு தானாவே மாறிட்டேதான் இருக்கு. கணந்தோறும் மாறுது. நம்ம இயல்பு வந்து நம்ம கர்மாவை பொறுத்து தான் இருக்குங்களா? இங்க கர்மா என்றாலே என்னன்னு நினைச்சீங்கன்னா, நம்முடைய பிராரப்த கர்மா பிரகாரம் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய அப்பா அம்மா, நமக்கு இந்த பிறவி, நமக்கான சூழ்நிலைகள், கர்மா கொடுக்கறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு சூழ்நிலையை தான் அமைச்சு கொடுக்குது. இப்ப வந்து நான் எவ்வளவோ நல்லது செஞ்சு எனக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலையை கொடுப்பது கர்மா. அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஆகாமிய கர்மா. அது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவோ நல்லது பண்றீங்க, உங்களுக்கு மோசமான சூழ்நிலை வருது. அந்த மோசமான சூழ்நிலையை கூட உங்களுடைய புதியதாக உருவாக்கக்கூடிய ஆகாமிய கர்மாவை நீங்க சரியா பண்ணீங்கன்னா அது கூட உங்களுக்கு சாதகமா மாறும். ஆகாமிய கர்மா நம்ம கையில தான் இருக்கு. சோ நீங்க எந்த ஆகாமிய கர்மாவை விடுதலையோட பண்ணினீங்கன்னா அது நிஷ்காமிய கர்மாவா மாறும். நிஷ்காமிய கர்மான்னு என்ன தெரிஞ்சுக்கங்க. விருப்புக்கு அப்பாற்பட்ட
அது பந்தமில்லாத செயல் அனைத்துமே நிஷ்காமிய கர்மா. அது இந்த ஓகே ஞானத்தில் ஏற்பட்ட பிறகு நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நிஷ்காமிய கர்மா தான். அப்படி நிஷ்காமிய கர்மா பண்ணும்போது எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம சரியாக எதிர்கொள்ள முடியும். அந்த கர்ம பலன் மோசமானதாக இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு நம்மளால நல்லபடியாக வாழ முடியும். ஓகே. ஆனா ஐயா வந்து ஒரு வீடியோல வந்துட்டு ஒரு ஒரு லேடிக்கு சொல்லும் போது என்ன சொன்னார்னா, கர்மா வந்து உங்களுடைய இயல்பு கிடையாது, உங்களுடைய திங்கிங், அதாவது நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதுதான் வந்து இயல்புன்னு சொல்றாரு. அது எப்படி நான் அதை அக்செப்ட் பண்றது ஐயா? ஒரு எனக்கு புரியல விஷயம் எனக்கு அது. கேள்வி கிளாரிட்டியா இருக்கணும். ஒண்ணு கர்மாவை பத்தி பேசுறீங்களா, கர்ம பலனை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கறதான் இங்க கேள்வி. கர்மா இல்ல ஐயா, இப்ப என்னோட இயல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இயல்பு வந்துட்டு நான் வந்து எனக்கு மெச்சூரிட்டி ஆயிட்டா அது ஒரு இயல்பை பத்தி நான் பேசலாம். நான் வந்து ஒரு 10 வயசுக்கு மேல, ஒரு 15 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா என் இயல்பு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு 3 வயசு தான், 4 வயசு தான் இருக்கும். ஒரு குழந்தையே எடுத்துங்களேன். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்து அது கிட்ட போனீங்கன்னா பயப்படும். சில குழந்தை சிரிக்கும், சில குழந்தை இருக்கும். அப்ப வந்து அங்க வந்துட்டு அதனுடைய சிந்தனை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இயல்பு தானே ஏற்படுது. அப்ப அங்க வந்து கர்மா அவனுடைய பேஸ் பண்ணி தானே அதனுடைய இயல்பு இருக்குது. அதாவது நான் வந்து அந்த குழந்தை கிட்ட போறேன், ஒண்ணு பயப்படும், இல்ல சிரிக்கும், இல்ல என்கிட்ட கிட்ட வரும். அப்ப அது வந்து அதனுடைய ரியாக்ட் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வேற வேற மாதிரி இருக்குது. அப்போ இப்ப நீங்க வந்தது ஐயா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, கர்மா பேஸ் பண்ணி இயல்பு கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த சிந்தனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த சிந்தனை தான் வந்து உங்க இயல்பா மாறும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சிந்தனை இயல்புன்றது ஒரு மெச்சூரிட்டி வயசுக்கு அப்புறம், ஒரு 10-15 வயசுக்கு அப்புறம் நீங்க சொல்றது ஓகே. ஆனா சின்ன குழந்தையில ஒரு வயசு குழந்தை நீங்க கிட்ட போறீங்க, ஒண்ணு சிரிக்குது, இன்னொரு குழந்தை நம்மளை பார்த்தோன்னே பயந்து ஓடுது. அப்ப அதுக்கும் ஒரு இயல்பு ஏற்பட்டு இருக்குது. அப்போ அந்த இயல்பு வந்து கர்மா பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்றது நான் நினைக்கிறேன். ஆனா ஐயா என்ன சொல்றாருன்னா, கர்மான்றது நீ வந்து பினிஷ் பண்ணாதான் கர்மா. அந்த கர்மா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உனக்கு வந்து இயல்புன்றது கிடையாது. நீங்க சிந்தனை பண்ண அதுதான் உங்களுடைய இயல்பா மாறுதுன்னு சொல்றாரு. இதுதான் எனக்கு இந்த தான் ஒரு விஷயம் புரிஞ்சல் இல்லை. நீங்க ஆக்சுவலா ஒரு 2 கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம பலனுக்கும் கர்மாவுக்குமான டிஃபரெண்ட் வந்து நமக்கு தெரியணும். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது வந்து பரு உடல், தூள உடல்னு சொல்றோம். இது நம்முடைய மன எண்ணங்களினுடைய தொகுப்பு, நினைவு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த நினைவு பகுதி வந்து சூக்கும உடல்னு சொல்றோம். சூக்கும உடல் தாங்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து காரண உடல்னு பேரு. காரண உடல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கேரக்டர், இயல்பு. இப்ப இறந்த பிறகு தூள உடல் வந்து அழிஞ்சிடுது. சூக்கும உடலும் காரண உடலும் இருக்கு. சூக்கும உடல்ங்கிறது நினைவு பகுதி, நினைவுனுடைய தொகுப்பு. காரண எங்க இருக்குன்னா காரண உடலோட அட்டாச் ஆயிருக்குது. காரண உடல் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கேரக்டர். இப்ப பேர்த் எடுக்கும் போது நம்முடைய நினைவு பகுதி கரைஞ்சு போயிடும். நம்முடைய நினைவு தொகுப்பு, நம்முடைய பழைய நினைவுகள் எதுவுமே இருக்காது. ஆனா நெக்ஸ்ட் இருக்கிறது எது எடுக்குதுன்னா நம்முடைய காரண உடல் தான் இருக்குது. அந்த காரண உடல்ங்கிறது வந்து நம்முடைய கேரக்டர், நம்முடைய இயல்பு. இப்ப ஒரு தாய் தந்தையருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளே பாத்தீங்கன்னா, ரெட்ட குழந்தை பிறந்தா கூட ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கும். அதுதான் முன்ஜென்ம வாசனைன்னு சொல்லுவாங்க. சரி, அதுதான் அந்த காரண உடல். கேரக்டர் வெவ்வேற. ஓகேங்களா? அந்த கேரக்டர் தான் அவங்களுக்கு டிராவல் ஆகும். அதுவும் அவங்களுடைய இந்த புத்தி செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒரு 12 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய புத்தியில் ஏற்படக்கூடிய சுய புத்தி ஏற்படும் போதுதான் அது ஏற்படும். அந்த சுய புத்தி ஏற்படும் போது, மாற்றம் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த மாற ஆரம்பிக்கும், அந்த கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். ஐயா இது வேற சப்ஜெக்ட், இது புரிதமான சப்ஜெக்டை தாண்டி இது வந்து கர்மா சம்பந்தமான சப்ஜெக்ட். கண்டிப்பா நீங்க முறையில கூட கேளுங்க. கர்மா வேற, கர்ம பலன் வேற. நமக்கு கர்மாங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல், அதுதான் கர்மா. அது வந்து ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் தான். நீங்க உங்க இயல்புக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க இயல்பை மீறியும் நீங்க செயல்பட முடியும். அது ஓகே. அது புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, கர்மானுடைய பயன் தான் என்னுடைய இயல்பா மாறுதா, என்னுடைய இயல்பா இருக்கா? அதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய பதிவு தான், உங்களுடைய காரண உடல் தான் வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுனால உங்களுடைய முன்ஜென்ம இயல்பு தான் டிராவல் ஆகும். ஓகே.
எது இப்படிதான் நான் நடிச்சிருந்தேன். ஆனா ஐயா வந்துட்டு ஒரு ஐயா சொன்னது வந்து சுயபுத்தி ஏற்பட்ட பிறகு உங்களுடைய புதிய சிந்தனை நீங்க திங்க் பண்றதுக்கு தகுந்த மாதிரி உங்க செயல் அமையும், அதனால உங்க இயல்பு மாறுங்கிறாரு. வேற ஒண்ணும் இல்லை. அது ஓகே, அது எனக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனா ஜென்ரலா என்னோட இயல்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு என்னோட கர்ம பலன் வச்சு என் இயல்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கரெக்ட் தான். கண்டிப்பா. அது சின்ன வயசுல புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி ஓகே நம்ம ஏதோ ஒன்று மாத்திக்கலாம், என்னோட கர்ம பலன் மாத்திக்கலாம். ஆனா ஐயா வந்துட்டு அந்த ஐயாவும் அதுதான் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல சில வித்தியாசம் ஏற்பட்டிருக்கலாம். ஐயாவும் அதுதான் சொல்றாரு. ஓகேங்க, நன்றி ஐயா, நன்றி. ஓகே ஐயா, கிட்டத்தட்ட 9:45 ஆயிடுச்சு. நாம் நிறைவு பண்ணிக்கலாமா ஐயா? சார் நிறைவு பண்ணிக்கலாங்க. ஓகே மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்களும் பல்வேறு வேலைகளுக்கிடையே நீ காலையில் வந்து பவன் போயிட்டு வந்தாங்க, ஜூமில் ஆன்லைன்லேயும் வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்தாங்க, நேற்றுக்கு எடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு லீவ். ஆனால் லீவ் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே ஐயா அவருக்கு மிக்க நன்றி. இதில் பங்கு பெற்ற இதில் கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இனிதே வாழ்க. ஐயா நிறைவு செய்து கொள்ளும். நன்றிங்க, வணக்கங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஐயா ரொம்ப ரொம்ப நன்றியா. ஓகேங்க.